Recode the world unfiltered. Ready. மேற்கு ஆசியாவில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து நிலவி இருந்தது இல்லையா அமைதி பேச்சுவார்த்தை, அமைதி ஒப்பந்தம். அது இப்போ முற்றிலுமாக உடைந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மீண்டும் ஒரு பெரிய போராக வெடித்திருக்கு அப்படின்னே சொல்லணும். டிட் ஃபார் டாட் அப்படிங்கிற மாதிரி இந்த போர் அமைந்திருக்கிறது. முதல்ல February 28, 2026 தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டுப்படைகள் மூலமாக ஈரான் மேலே தாக்குதல் தொடுத்தாங்க. அப்படி தாக்குதல் தொடுத்ததனுடைய 101வது நாளான இன்னைக்கு இரண்டு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. மீண்டும் போர் வெடித்ததற்கான முக்கியமான காரணம் என்ன என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். அதை பார்த்துடலாம். லெபனானுடைய பெய்ரூட் நகரத்தில் தெற்கு புறநகர் பகுதிகள் மேலே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்துகிறாங்க. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையை இஸ்ரேல் மீறிவிட்டதாக ஈரான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரானுடைய புரட்சிகர காவல்படை என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேலோட நெவடாம் அப்படிங்கிற ஒரு இடம், அதே போல் டெல்னோவ், இந்த 2 இராணுவ விமான தளங்களை நோக்கி பல அலைகளாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரான் ஏவுகணை வீசிய சில மணி நேரங்கள்லேயே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய போர் விமானங்களை அனுப்பி ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான், அதே போல் இஸ்ஃபஹான், அப்புறம் தப்ரீஸ், இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய இராணுவ இலக்குகள் மேலே வான்வழி தாக்குதலை நடத்துது இஸ்ரேல். ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மஜார் அப்படிங்கிற ஒரு நகர், அங்கே காரூன் பெட்ரோகெமிக்கல்ஸ்னு ஒரு தொழிற்சாலை இருக்குது. இந்த தொழிற்சாலையை தாக்கி அழித்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலை ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஜஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பந்தரி மஷார் அப்படிங்கிற துறைமுக நகரத்தில் இருக்குது. இது ஈரானுடைய மிக முக்கியமான தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம், தொழிற்துறை மையங்கள் ஒன்றுன்னே சொல்லலாம். ஈரானிய நேரப்படி இன்றைக்கு அதிகாலை சுமார் 7:30 மணி அளவில் இந்த தொழிற்சாலை மேலே இஸ்ரேலிய மிசைல்ஸ் பாய்ந்திருக்கிறது. மொத்தம் 2 முறை இந்த வளாகம் துல்லியமாக தாக்கப்பட்டுச்சு. தாக்குதலில் தொழிற்சாலையினுடைய சில உட்கட்டமைப்பு பகுதிகளெலாம் சேதமடைஞ்சிருக்குது. ஊழியர்கள் எல்லோருமே முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதுனால இந்த தாக்குதலில் யாரும் உயிரிழக்கவில்லை. சரி, இஸ்ரேல் ஈரானுடைய இராணுவ தளங்களை தாண்டி இந்த தொழிற்சாலையை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாக இராணுவ தளங்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தும், இந்த தொழிற்சாலை மேலே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரூன் பெட்ரோகெமிக்கல் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனம் ஈரானுடைய மிக முக்கியமான வியூக ரீதியிலான ரசாயன தொழிற்சாலை. இதுதான் ஈரானுடைய ஒரே முதன்மையான ஐசோசைனைட்ஸ் அப்படின்னு இந்த ரசாயனம் தயாரிக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலேயே இந்த வகை ரசாயனங்களை தயாரிக்கக்கூடிய மிகச்சில நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. காரூன் நிறுவனம் ஆண்டுக்கு தலா 40,000 டன்கள் TDI அப்படின்னு சொல்லக்கூடிய டலூன் டிசோசினேட் அப்படின்றதும், அதே போல் MDI மெத்திலீன் டிஃபெனைல் டிசோசினேட் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருட்களை தயாரிக்குது. இந்த வேதிப்பொருட்கள் தான் படுக்கை மெத்தைகள், மரச்சாமான்கள், வாகன உதிரி பாகங்கள், அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரு, காலணிகள் இப்படின்னு இந்த பொருட்களெல்லாம் தயாரிக்க பயன்படக்கூடிய வேதிப்பொருட்கள். இந்த தொழிற்சாலை சேதமடைஞ்சிருக்கிறதுனால ஈரான் நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியும் அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஏற்றுமதி வருவாயும் கணிசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். இதன் காரணமாக கட்டுமான, அதே போல் வாகன உட்கட்டமைப்பு துறைகள் இருக்கு இல்லையா, இந்த துறைகளுக்கான சப்ளை செயின்லேயும் பெரிய முடக்கம் ஏற்படும் அப்படின்னு நிபுணர்கள் கருத்து சொல்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் என்ன செய்யுதுன்னா, ஈரானுடைய புரட்சிகர காவல்படை இருக்கு இல்லையா, அவங்க இஸ்ரேலுடைய நெவாட்டிம் அப்படிங்கிற ஒரு இடம், அதே போல் டெல்னோவ், இந்த இராணுவ தளங்கள் மேலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இஸ்ரேல் இந்த இராணுவ துறைமுகங்கள், முக்கியமான துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபா, இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோகெமிக்கல் ஆலை, இது மேலெல்லாம் ஏவுகணைகளை வீசி பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேலிய வான்படையினுடைய முதுகெலும்பாக கருதப்படக்கூடிய இந்த நெவாட்டிம் அப்படிங்கிறதும் டெல்னோவ் அப்படி இராணுவ தளங்கள், இந்த ரெண்டும் தான் அதனுடைய முதுகெலும்புன்னு பார்க்கப்படும். நெவாட்டிம் இஸ்ரேலுடைய அதிநவீன மற்றும் மிகப்பெரிய விமான தளங்களில் ஒன்று. இது இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நெகேவ் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. அமெரிக்கா கிட்டேருந்து இஸ்ரேல் வாங்கிய ஆயுதங்கள், பல ஆயுதங்கள் வாங்கியிருக்கு இல்லையா, அதில் மிகவும் ரகசியமான ஒன்று, ரேடார்களோட கண்களில் சிக்காத F-35 போர் விமானங்களுடைய முதன்மை தளம் இதுதான். இஸ்ரேலுடைய மிக முக்கியமான வான்வழி அணு ஆயுத விநியோக உட்கட்டமைப்புகள், அதே போல் ஏவுகணைகள் இந்த தளத்தில் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன.
இந்த இராணுவ தளத்தின் மேலே தான் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்றைக்கி காலையில் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. இந்த தளத்துடைய ரேடார் மற்றும் முக்கியமான ஏவுதள பகுதிகளை குறிவச்சு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அதேபோல் ரெண்டாவதாக டெல்னோவ் ஏர்பேஸ், இங்கே வான்வழி தாக்குதலுடைய தலைமையகம் இதுவாக தான் இருக்குது. இஸ்ரேலுடைய மையப்பகுதியில் இந்த டெல்-அவீவ் நகர்லேருந்து தெற்கே சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரெகோவோட் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இஸ்ரேல் வான்படையினுடைய முதன்மை தாக்குதல் விமானங்களாக இருக்கக்கூடிய F-15 கோல் விமானங்கள் இங்கிருந்து தான் இயக்கப்படுகின்றன. இப்போ ஈரானுடைய காரூன் பெட்ரோகெமிக்கலும் அதனுடைய ரெடார் தளங்கள் மேலே தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய போர் விமானங்கள் இங்கிருந்து புறப்பட்டதாக தான் ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. அதுக்கு பதிலடியாக தான் இந்த தளங்கள் மேலே ஈரான் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய அதிநவீன ஹெரான் டிபி அப்படிங்கிற நீண்ட தூரம் பாயக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் உளவு மற்றும் தாக்குதல் ட்ரோன் பிரிவுகள் UAE ஸ்குவாட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த தளத்தில் தான் இதையெல்லாம் நிலைநிறுத்தி வச்சிருக்குது இஸ்ரேல். இஸ்ரேல் வான்படையினுடைய புகழ்பெற்ற யூனிட் 669 அதே போல் பாராசூட் படைகளுடைய தலைமையகமாகவும் இதுதான் இருக்குது. சரி, ஈரான் ஏன் இந்த 2 தளங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் தன்னுடைய ஆப்ரேஷன் நஸ்ர் தாக்குதலுக்கு யா ஹைதர் கரார் அப்படிங்கிற புனித குறியீட்டை பயன்படுத்துச்சு. ஈரானில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான ரெடார் தளங்கள் அதே போல் பெட்ரோகெமிக்கல் ஆலைகள் மேலே இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் இந்த 2 தளங்கள்லேருந்து தான் இயக்கப்பட்டன. அதனால் அவங்களுக்கு நேரடியாக பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஈரானோட முயற்சி. டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில் தான் இஸ்ரேலுடைய இந்த 2 முக்கியமான தளங்களை தாக்குவதன் மூலமாக தங்களுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலின் இதயம் போன்ற மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய டெல்னோவ் அதே போல் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய நெவாட்டிம் இந்த 2ஐயும் துல்லியமாக எட்டக்கூடிய திறன் உடையவை அப்படிங்கிறத ஈரான் நிரூபித்து காட்டியிருக்கு. வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டாலும் கூட சில ஏவுகணைகள் விழுந்ததில் குடியிருப்புகள் அதே போல் தளங்களுடைய உட்கட்டமைப்புகள் லேசான சேதமடைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகுது. இஸ்ரேலுடைய ஹைஃபா நகரத்தில் கூடிய ஒரு பெட்ரோகெமிக்கல் ஆலை மேலே ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு. ஏமனோட ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவி இருக்கிறாங்க. அதே சமயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வந்த அமைதி பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அது முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதா ஈரான் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஈரான் மீதான தாக்குதல்களால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 3% மேலே உயர்ந்து ஒரு பேரல் $96 அப்படிங்கிற அளவுக்கு எட்டியிருக்கு. வழக்கமாக அது எதிர்பார்க்கக்கூடியது தான். ஒவ்வொரு முறை இந்த போர் அடுத்த கட்டத்தை நகரும் அப்படின்னா அப்போ பேரல் இந்த கச்சா எண்ணெய் விலை உயரும். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியிருக்கிறதுனால உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டிருக்கு. போர் மீண்டும் வெடிப்பதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஈரான் மேலே மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டாம், நாம் ஒரு பெரிய அமைதி ஒப்பந்தத்தை நெருங்கிட்டோம், 2 பக்கமும் ஆட்டம் முடிந்தது, இனி போரை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவுடைய இந்த அழுத்தத்தையும் மீறி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இன்றைய தாக்குதலில் ஒரு மிக விசித்திரமான இராணுவ வியூகம் ஒன்றும் அரங்கேறியிருக்கு. ஈரானில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காரூன் பெட்ரோகெமிக்கல் ஆலையை இஸ்ரேல் தாக்கிய சில மணி நேரங்களில் ஈரானுடைய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா நகரில் இருக்கக்கூடிய அதே போன்றது ஒரு பெட்ரோகெமிக்கல் ஆலையை தேடி பிடிச்சி துல்லியமாக மிசைல்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு இடையில் கடந்த 101 நாட்களாக போர் நடந்துட்டுருக்கு இல்லையா, இப்படி போர் நடந்து வந்தாலும் திரைமறைவில் அமைதி பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த 2 பெரும் துருவங்களுக்கு இடையே தூதராக மீடியேட்டராக செயல்படுறதுங்கிறது அணு ஆயுத நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான். இன்றைக்கு டெஹ்ரானில் குண்டுகள் வெடித்து கொண்டிருந்த போது கூட ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையை தொடர்ந்துட்டு இருந்தாங்க. அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த இக்கட்டான சூழலிலும் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, பந்து இப்போது ட்ரம்ப்போட கோர்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு கெத்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்களை விடுவிச்சா மட்டும்தான் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்து உலக நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகத்தை அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஈரான் பிடிவாதமாக இருக்குது. பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் அப்படின்னு பல முனைகளில் உலகை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சதுரங்க ஆட்டமாக இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய தன்னிச்சையான இந்த போர் முடிவு இருக்கு இல்லையா, இது ட்ரம்ப்பை கடுமையான அதிருப்தியில் தள்ளி இருக்குது.
ஃபினான்ஷியல் டைம்ஸ் அதேபோல் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு பேட்டி அளித்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறேன், நெத்தன்யாகு அல்ல, அவருக்கு வேறு வழி இல்லை, அமெரிக்காவுடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவோட ஆலோசிக்கப்படாமல் செய்யப்பட்டவை அப்படின்னும் அதில் தனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் மேலே ஏவுகணை எச்சரிக்கை விடுத்த உடனேயே அதிபர் ட்ரம்ப் உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் உடனடியாக எந்த ஒரு இராணுவ தாக்குதலையும் ஈரானுக்குள்ளே நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட எச்சரிக்கை. ட்ரம்ப்போட இவ்வளவு கடுமையான கண்டிப்பையும் மீறி ஈரானோட முக்கிய நகரங்கள் மேலே ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல். அமெரிக்க அதிபருடைய நேரடி எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறதுங்கிறது ட்ரம்ப்புக்கு சர்வதேச அளவில் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அமெரிக்க எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர் கிறிஸ் மர்ஃபி அப்படிங்கிறவர் நெத்தன்யாகுடைய இந்த நடவடிக்கைங்கிறது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு. தாக்குதல்கள் நடந்து முடிந்த பிறகும் கூட ட்ரம்ப் தன்னுடைய பிடியிலிருந்து பின்வாங்கலை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாரு ட்ரம்ப். ஒரு பக்கம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் திரைமறைவில் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த முயன்றாலும் இன்னொரு பக்கம் 2 நாடுகளும் தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏவுகணை அலைகளையும் முழு வீச்சில் முடுக்கி விட்டுருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தன்னுடைய முழு ராஜதந்திர பலத்தையும் பயன்படுத்தி இஸ்ரேல் அதேபோல் ஈரானை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரலன்னா இந்த மோதல்ங்கிறது உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கட்டுப்படுத்த முடியாத பிராந்திய போருடைய தொடக்கமாக மாறிவிடும் அப்படிங்கிற அச்சம்தான் மீண்டும் எழுந்திருக்கிறது. அமைதியும் உலக பொருளாதார ஸ்திரத்தன்மையும் இப்போ வல்லரசுகளுடைய அடுத்த கட்ட நகர்வில் தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.